Assalamu alaikum. Welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. இந்த வீடியோல என்னோட ஒன் டே யூசுவலான பிஸி டே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங் கொலாபரேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. இப்போ நான் காட்டுறேன் இந்த கட் பீட் எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி அந்த கட் பீட்ஸ் எல்லாமே அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் கலர் சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிடும். பட் கிளைண்ட் கம்பல்ஷனாக கேட்டால் மட்டும்தான் அந்த கட் பீடை யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் காட்டுற இந்த கட் பீட் ஜாப்லோ மேக்ஸ் பிராண்டில் இருக்க கட் பீட் தான். 450 கிராம்ஸ் பேக்காகவே வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கில் இருக்கிறது ஏ ஸ்டார் பிராண்ட் சுகர் பீட் தான். இதுவுமே 450 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். 1 வீக் வரைக்குமே எனக்கு கரெக்டாக வரும். இந்த பேக் ஃபுல்லாகவே 4mm பஞ்சு பீட்ஸ் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பஞ்சு பீட்ஸ் பிராண்ட் லலித் பிராண்ட். இந்த பிராண்டில் கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது அண்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைண்ட் சூஸ் பண்ணுற மாடலில் அதிகமாக 4mm பீடு இருக்கிறதால பஞ்சாக வாங்காமல் இந்த மாதிரி ஃபுல் பேக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் 3mm பீடு மட்டும் ஒரே ஒரு பஞ்சு தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அது அவ்வளோவா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்காது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கலர் போகாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக ப்ளவுஸ்க்கு மெட்டீரியல்ஸ் வாங்கும் போதே அந்த ஷாப்பில் எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கினாலுமே ஒரு சில பீட்ஸ் கண்டிப்பாக கலர் போகும். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் கலர் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வாஷ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் தண்ணியோட டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில ஊருங்களில் உப்பு தண்ணியாக இருக்கும். அப்போ பீட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலர் போகும். அதனால் ப்ளவுஸ் வியர் பண்ணதுக்கப்புறமா வெயிலில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் காய போட்டுருங்க. அதுலேயே அந்த வேர்வை ஸ்மெல் எல்லாமே போயிடும். மெயினாக வெயிலில் காய போடும் போது பீட்ஸ் வெளிப்பக்கம் தெரியாமல் உள் பக்கமாக திருப்பி காய போடுங்க. பேக் டு தி குக்கிங். உப்புமாக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹவுஸ் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணலான்னு இருந்தோம். அதனால் எனக்கு கொரியர் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கட்டிங் டேபிளுக்கு மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே பெண்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கொரியர் போட வேண்டிய பேக் எல்லாமே இன்னொரு பிளேஸில் இருக்குது. இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கிச்சனில் கவுண்டர் டாப் கேஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சைடில் பாத்திரமுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக எவ்ரி வீக்குமே லாங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அது கூடயே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டியூட்டோரியலுமே ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. கிச்சனில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே டோட்டலாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். தென் எனக்குமே கொலாபரேஷனுக்காக வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. நிறைய பேர் கொலாபரேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கொலாபரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணதில் யார்கிட்டையுமே நான் அமௌண்ட் அப்படின்றது வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொலாபரேஷனில் எந்த ஒரு வீடியோஸ்க்குமே நான் அமௌண்ட் அப்படின்றது தனியாக சார்ஜ் பண்ணதே இல்லை. அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் சென்ட் பண்ண சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கும் என்கிட்ட கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸு கேட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டிகிட்ருக்க இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்க்கு தான் கொலாபரேஷனுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க சென்ட் பண்ணியிருந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையுமே அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே மார்னிங் ஆர்டர் போட்டிருந்த ஃபேஸ் வாஷுமே ஆஃப்டர்நூனே ரிசீவ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே ஆர்டர் போட்டாலும் நெக்ஸ்ட் டே தான் ரிசீவ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி மார்னிங் தான் ஆர்டர் போட்டேன், பட் ஆஃப்டர்நூனே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் வாஷ் ஆர்டர் போடுறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ரன்சில் பிராண்டில் இருக்க மினி லிப்ஸ்டிக் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஒரு லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே விஷ் லிஸ்ட்டில் தான் போட்டிருந்தேன். பட் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே சேர்த்தே எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. இந்த லிப்ஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே வாட்டர் ப்ரூஃபாகவும் இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அம்மா ஒரு 4 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அர்ஜென்ட் அப்படின்றதுனால நானே ஹூக் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி என்னோடய ஒர்க் இருக்கப்போ இந்த மாதிரி ஹூக் ஸ்டிச்சிங் ஒர்க் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா இதுலேயே ஃபுல் டைமுமே போயிடும். பட் இது அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னதுனால நானே எல்லாத்துக்குமே ஹூக் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன்.
ஹூக் ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து பேக்கிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. நிறைய பேர் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரேட் ஃபிக்ஸிங் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறது எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு இல்லை. ஒரு சிம்பிள் ஒர்க்கு நான் 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 to 5 ஹார்ஸ் நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த ப்ரைஸ்க்கு பிகினர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கிங் டே 1 or 2 days கூட எடுக்கலாம். அப்போ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாகவே இருக்காது. ஒரு கிளைண்ட் என்கிட்ட என்கொயரிஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக ப்ரைஸை ஷேர் பண்ணாமல் அவங்களுடைய பாடி சைஸ் லீனாக ஃபேட்டாக ஸ்லீவ் லென்த் ஷார்ட்டாக எல்போவா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு தான் ஒரு ப்ளவுஸோட ப்ரைஸ் அப்படின்றதே நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த ஒரு ரீசனால தான் நான் ப்ளவுஸோட ரேட் ஃபிக்ஸிங் அப்படின்றத நான் இன்னுமே ஷேர் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ப்ளவுஸுமே வேலூர்லேருந்து சென்ட் பண்ணியிருந்த கிளைண்ட்டோடது தான். பேக்கிங் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே கொரியர் பண்ணதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவியில் சாங்ஸ் கனெக்ட் பண்ணி கேட்டுட்ருந்தேன். இந்த vlog எடுக்கிறப்ப கரெக்டாக டைம் ஈவினிங் ஒரு 4:20 கிட்ட இருக்கும். டீ போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருந்தேன். ஆல்சோ கிளைமேட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய ஹேண்டில் ஹென்னா இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஹென்னா வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஆல்சோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்காகவே என்ன தான் ஒர்க் இருந்தாலுமே ஹென்னா வைக்கிறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டீ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாஸில் தனியாக டீ எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நாட்டு சக்கரை போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால எனக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் வந்து நாட்டு சக்கரை போட்டு டீ போட்டுட்டேன். மற்ற எல்லாருக்குமே நார்மலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணி டீ வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஹவுஸ் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணதுனால சில திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மோமோஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். மோமோஸ் ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோவை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மோமோஸ்க்கான டோ மேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு 15 minutes மட்டும் அப்படியே விட்டுட்டேன். டோ நல்லா சாஃப்ட் ஆகிற டைமில் ப்ளவுஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு வந்திருக்கேன். இயர்பாட்ஸ்லேயுமே சார்ஜ் ரொம்பவே லோவாக இருந்துச்சு. அதையும் சார்ஜ் போட்டுட்டு என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ளூ ப்ளவுஸ் டிசைனோட ஃபுல் மார்க்கிங் டுட்டோரியலை ஏற்கனவே லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளூ ப்ளவுஸ் டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 4:50 கிட்ட டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே ஹாலில் ஏசி மாட்டுறதுக்குமே ஆளுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மோமோஸ்க்கு மேக் பண்ணியிருந்த மாவுமே நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டஃபிங் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மோமோ ஸ்டஃபிங் மெயினாக ஆலு பரோட்டாக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஃப்தார்க்கான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை லாங் வீடியோலையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் மோமோ ஸ்டஃபிங்க்கு சிக்கன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றதுனால தான் பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன். பட் இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ சைடில் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஆனியனை சாட்டே பண்ணிக்கலான்ட்டு தான் வந்து ஆயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான மசாலாமே ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணியிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொரியாண்டரை கார்னிஷிங் பண்ணி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங்கோட ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்காக சைடில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே கையோட பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்.
மோமோஸ்க்கான மேக் பண்ண மாவுமே நல்லா சாஃப்டாக ஊறி இருந்துச்சு. இப்போ மோமோ ஷேப்பில் மேக் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க கரெக்டாக நைட் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நைட் டின்னருக்கு தோசை தான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஆயில் ஃபில் பண்ணுற ஜார் எல்லாமே அம்மா வாஷ் பண்ண போட்டிருந்தாங்க. இப்போ அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன். லஞ்சுக்கு அம்மா மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நைட் டின்னருக்கு தோசைக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே தோசை தான் சுட்டிருந்தேன். எல்லாருக்கும் தோசையை சுட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிக்க கரெக்டாக 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.